இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நினைவு நாள். நேதாஜி என்றால் மிகவும் நெருக்கத்துக்குரியவர்னு மக்கள் அவரை அப்படி அழைத்தார்கள். இந்த கால இளைஞர்கள் அஜித் விஜய், கமல் ரஜினி, எம்ஜிஆர் சிவாஜின்னு பின்னாடி போன மாதிரி அந்த கால இளைஞர்கள் நேதாஜி நேருஜி இருவர் பின்னாலும் சென்றார்கள். இருவரையும் தங்கள் ஆகர்ஷ நாயகராக பார்த்தார்கள். காந்திஜி இருவரையும் வலது கை இடது கையாக வைத்திருந்தார். நேதாஜியை தன்னுடைய இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக கூட மாற்றினார். காந்திஜி அறவழியில் போராடி இந்தியாவை விடுவிக்க விரும்பினார். நேதாஜியோ போரின் மூலமே இந்தியாவை விடுவிக்க முடியும்னு உறுதியாக நம்பினார். அதனால் அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற கட்சியை ஆரம்பித்தார். பின்னர் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லி ஆங்கிலேயரை எதிர்க்க ஆங்கிலேயரின் எதிரியான ஜெர்மனி ஹிட்லரை போய் சந்தித்தார். அவரின் உதவியுடன் சிங்கப்பூரில் ஏற்கனவே இந்திய தேசிய படை ஒன்று இருந்தது, ராஷ் பிஹாரி போஸ் நடத்தினார். அந்த படைக்கு இவர் தலைமையேற்றார். அதில் பணிபுரிந்த நிறைய பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் தான். அதில் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் படை கூட உண்டு. அதில் லக்ஷ்மிங்கிற ஒரு அம்மா தான் அந்த தளபதியாக இருந்தாங்க. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மியான்மர் வழியாக அஸ்ஸாமுக்குள் நுழைந்து சண்டை போடுறாங்க. முதல்ல கொஞ்சம் வெற்றி கிடைக்குது. பின்னர் ஜப்பான் போரில் சரணடைந்து விட்டதுனால இவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் மூல மந்திரம் ஜெய்ஹிந்த் டெல்லி சலோ. ஜெய்ஹிந்த்னா இந்தியாவுக்கு வெற்றின்னு அர்த்தம். டெல்லி சலோனா டெல்லியை நோக்கி முன்னேறுங்க. ஏன்னா டெல்லியில் தான் ஆங்கில அரசின் தலைமை இருந்தது. ஆனால் அவர் ஒரு விமான விபத்தில் இறந்ததாக சொன்னார்கள். நீண்ட நெடுங்காலம் அவர் உயிருடன் இருப்பதாகவே சொன்னார்கள். அவரை அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோன்னு. மிகவும் போற்றத்தக்க தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய நினைவு நாள் இன்று. அவருடைய தியாகம் போற்றத்தக்கது, அவருடைய வீரம் எழுச்சி மிக்கது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நினைவை போற்றுவோம். ஜெய்ஹிந்த்.